இந்த நாளில் கூட பாஸ்டர் ரவி டேனியல் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். வார்த்தைகளை கவனியுங்கள். அதன் பின்பு கடைசியாக விடுதலைக்காக ஜெபம் பண்ணப்படும். பாஸ்டர் ரவி டேனியல் முன்பாக வரும்பொழுது கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் அவரை வரவேற்கலாம். Jesus, hallelujah, glory, hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சபை மக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, விடுதலை நமக்கு வேண்டும் அப்படி என்றால் நம்ம முதலாவது நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யார் மேலேயும் என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? பிடிச்சு வைத்து கொள்ளக்கூடாது. எப்படி பிடிச்சு வைப்போம் அப்படின்னா, யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவங்கள நினச்சே மனசுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? திட்டிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க மறந்தாலும் ஆமாம், நீங்கள் மறக்க மாட்டீங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல், இதெல்லாம் நடைமுறை. இந்த நடைமுறை தான் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான தாக்கத்தையும் பாதிப்பையும் கேடுகளையும் தீங்குகளையும் உண்டு பண்ணுகிறது. இதிலிருந்து விடுவிக்க தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஏன்னா விடுதலை வேணும் அப்படின்னா நம்ம பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த கசப்பும் என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த கசப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வளர்ச்சிக்கு நேராக வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அப்படி எழுந்திருப்போமே, எழுந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமாம், முதலாவது மற்றவங்கள மன்னிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவங்கள நம்மக்கிட்ட இருந்து அவங்கள விடுவிக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்ம விடுவிக்க போகிறோம். அடுத்தது நம்மை சுத்திகரிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், சுத்திகரிப்பு. சங்கீதம் 51 நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள்? நல்லா படித்து என்ன பண்ணுங்கள்? சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்மளை என்ன பண்ணணும்? சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாவங்கள் நீங்கும்படி, அக்கிரமங்கள் நீங்கும்படி, அத்துமீறல்கள் நீங்கும்படி நம்மளை என்ன பண்ணணும்? தினமும் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவராகி இயேசு, நான் சொல்கிறத அப்படியே உங்களுக்கு தெரிலன்னா நான் சொல்கிறத அப்படியே பின்னாடி என்ன பண்ணுங்க? சொல்லுங்கள். அந்த ஜெபத்தை செய்யுங்க. தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகும். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இந்த நாளிலிருந்து எனக்கு அற்புதம் நடக்க துவங்கி விட்டது. இந்த நாளிலிருந்து எனக்கு அற்புதம் நடக்க துவங்கி விட்டது. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அப்படியே உட்காருவோம். நேற்றைய தினத்திலே ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஃபோன் கால். யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய நம்பர் கொடுத்தாங்க. அதனால அவங்க ஃபோன் பண்ணாங்க. தேவ பிரசன்னம், தேவ ஆவியான மத்தியில் அளவில்லாமல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நமக்கு வேண்டியதுன்னா அவர் மீது ஒரு வாஞ்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். நமக்கு டைம் இல்லை, நம்ம அடுத்தது போனோம். உட்கார்றவங்க உட்காரட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்க? நம்மளை கவனிங்க. இப்போ நேற்று தினத்தில் ஃபோன் கால் வந்தது. ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு எல்லாருமே வெளிப்படையாக பார்க்கும்பொழுது எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க. கணவனை விட்டு பிரிந்து 6 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? கணவனை விட்டு பிரிந்து 6 வருடங்கள் ஆனது. அந்த அம்மா ஒரு சபையில், வெளிநாட்டில் ஒரு சபையில் என்ன செய்கிறாங்கன்னா, சுத்தம் பண்ணுகிற வேலையை செய்கிறார்கள். அந்த சபையிலேயே அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான கஷ்டம். அவங்க பெண் யூனிவர்சிட்டியில் படிக்கிறா. அவளுக்கு பணம் கட்டணும். ஆனால் பொண்ணு குளிக்கவே மாட்டா. என்னதுங்க? பொண்ணு குளிக்கவே மாட்டா. ட்ரெஸ்ஸு இன்னர் வேர்லாம் போடவே மாட்டா. வெறும் அவுட் ஷர்ட், டிஷர்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு, அது சர்ச்சாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, தலை
கிட்ட போனாலே அவங்க அம்மாவே சொல்றாங்க, கிட்ட போனாலே நாத்தடிக்கும் பாஸ்டர், கிட்ட போனாலே நாத்தடிக்கும். இப்ப இந்த குடும்பத்துல சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குதா? சந்தோஷம் இருக்காது. கணவனும் கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு 3 மாசத்துல இருந்து மனைவிக்கு விரோதமா மாறிட்டாரு. அவங்களுடைய மாமியார் வந்து அடிக்கடி மந்திரம் செய்கிறவங்க. இந்த அம்மா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஒரு கணவர் சொல்றாரு, நீ எப்படி நீ வாழ்ந்துற நான் பார்க்கறேன். கிட்டத்தட்ட அந்த அம்மா அந்த கணவரோடு கூட 20 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் வாழ்ந்தாச்சு. அதன் பிற்பாடு இதுக்கு மேலே இவர் கூட இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அதனால என்ன செய்து விட்டாங்க, தன்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மகளை கூட்டிட்டு, ஏன்னா கணவர் வந்து வேற ஒரு பொண்ணோட திருமணம் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை. இது எல்லாத்தையும் நான் கேட்டேன். பெண்ணு குளிக்கவே மாட்டா பாஸ்டர், எதுவாக இருந்தாலும் திமிரா நடப்பா, என்ன பேச்சு எதை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டா. ஆனால் டெய்லி அவளுக்கு என்ன வேணும்? நான்வெஜ் வேணும். என்ன வேணும்? டெய்லி நான்வெஜ். அப்படி இல்லை ஏதாவது அந்த வெஜிடேரியன் மாதிரி ஏதாவது செய்தாங்க அப்படின்னா சாப்பிட மாட்டான். அவங்ககிட்ட காசு கிடையாது, டெய்லி நான்வெஜ்க்கு எங்கே போவாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நேற்று. அப்புறம் வேற யாராவது ஜெபம் பண்ணாங்களான்னு கேட்டேன். இது வழக்கம், நான் எப்பவுமே கேள்வி கேட்கறது வழக்கம். யாராவது ஜெபம் பண்ணாங்களா? எப்பயாவது கீழே விழுந்தீங்களா? கனவு வந்ததா? அல்லேலூயா. ஏன்னா கனவு தான் ரொம்ப ஈஸியான ஒரு டிப். என்னன்னா, அந்த குடும்பத்தில் என்ன ஆவி செயல்படுகிறது என்பதை கனவின் மூலமாக நாம் என்ன செய்து விடலாம்? கண்டுபிடித்து விடலாம். ஆமாம். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்டேன்னா நீங்கள் கை தூக்க மாட்டீங்க. எத்தனை பேர் கனவு வருது? ஒத்துக்கிட்டீங்க. நல்ல 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 விசுவாசிகள். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் கை மறுபடியும் தாமதி? ஆனால் இயேசு பெரியவர். இயேசு விடுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுவால மட்டும்தான் அதை முடியும். நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம்தான் அது நடக்கும். அவர் மாத்திரம்தான் அது செய்ய முடியும். அல்லேலூயா. வேறு யாராலும் செய்ய முடியாது. விடுதலை தாமதிக்கிறதினால் நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய் விடக்கூடாது. விடுதலை தாமதிக்கிறதினால் நாம் என்ன இடக்கூடாதுங்க? சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், அதுதான் எடுக்கிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். தெரிந்த வசனம், தெரியாத வசனமே கிடையாது. 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். போதும். தாமதமாகிறது. விடுதலை தாமதமாகிறது. வேலை கிடைப்பதற்கு தாமதமாகிறது. பணம் வருவதற்கு தாமதமாகிறது. சுகம் அடைவதற்கு தாமதமாகிறது. ஆனாலும் ஒரு தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், என்ன சொல்றார்? என் மகனுடைய சூழ்நிலையை, தன் மகனுடைய சூழ்நிலையை அவருக்கு எடுத்து உரைக்கிறார். ஐயா, என் மகன் பல்லை கடைக்கிறான், நுரை தள்ளுகிறான், கீழே விழுகிறான், பலவிதமான அலைகழிப்புகள் உண்டாகிறது, ஆனால் விடுதலை இல்லை. 1 ஆண்டா, 2 ஆண்டா, 3 ஆண்டுகளா, 4 ஆண்டுகளா, பல ஆண்டுகளாக இவனை இந்த சித்திரவதையானது சூழ்ந்து கொண்டு இருக்கும். ஏன்னா இயேசுவினிடத்துல வர்றவங்க எல்லாருமே சும்மா 1 வருஷம் 2 வருஷம் சாதாரணமான கேஸ் வரல. ஆண்டவரிடத்துல சாதாரணமான ஆட்கள் வரல. எல்லாம் பயங்கரமாக பீடிக்கப்பட்ட, பிசாசினால் பீடிக்கப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டது ஜனங்கள் தான் வராங்க. ஆண்டவரை தேடி வராங்க. இப்ப இந்த தகப்பன் சொல்றாரு, அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. இவனை காப்பாற்ற, இவனை விடுதலையாக்க உம்முடைய சீஷர்களாலும் முடியவில்லை என்று சொன்ன பொழுது, அவர் சீஷர்களால் முடியவில்லை என்று
அவர் பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்திருக்கலாம்? நம்ம இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம், நாம் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், நாம் என்ன செய்தோம், பையனை அழைத்து கொண்டு போய் விடலாம், போதும் என்று சொல்லி அவர் போயிருக்கலாம். சீஷர்களாலேயே முடியலையே, அவரோடு கூட இருக்கிறவங்க, அவரோடு நெருங்கி பழகிறவங்க, அவருடைய உபதேசத்தை அதிகமா கேட்டவங்க, அவருடைய அற்புத அடையாளத்தை கூட இருந்து பார்த்தவங்க, இவர்களால் என்ன செய்ய முடியல? இந்த பிசாசை துரத்த முடியல. விடுதலை தாமதிக்கிறது, சுகம் தாமதிக்கிறது, பையனுடைய குணாதிசயங்கள் மாற்றம் அடைகிறது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அவன் அப்படியே இருக்கிறான். தகப்பன் பார்க்கிறான், ஐயோ என் மகனுக்கு விடுதலையாக்க யாராலும் முடியாதா என்று சொல்லி நிச்சயமாக அவருடைய மனதிலே அவர் என்ன செய்திருக்கார், நினைத்திருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் இயேசு இருக்கிறார். என்னதுங்க? இயேசு இருக்கிறார், நான் அவர் அண்டை போவேன். எத்தனை கண்ணீரா இருக்கலாம், சரி, நான் ஏன் இந்த வேதனை பட வேண்டும்? என் மகனை பார்க்கும் பொழுது என்னால கண்ணீர் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, துயரம் தாங்க முடியல. இவனுடைய எதிர்காலம் என்னவாய் முடிய போகிறதோ? ஒவ்வொரு நாளும் தீயிலும் தண்ணீரிலும் பற்களை கடித்து கொண்டு நுரை தள்ளி கொண்டு எல்லாம் மற்ற வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா விளையாடி கொண்டு காலேஜ் போறாங்க, படிக்கிறாங்க. ஆனா என்னுடைய மகன் வீட்டிலேயே கிடக்கிறான், வீட்டிலேயே இருக்கிறான். வெளியில போக முடியல, வெளியில போக முடியல. அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு கிட்ட வந்தாலே நாரும் பாஸ்டர், அந்த ரூம்ல நுழைஞ்சாலும் இந்த ரூமே அப்படி கெட்ட ஸ்மெல்லு வந்துடும். எப்படி இருக்குது பாருங்க. கண்ணீரோடு கூட அவர்கள் சொன்னது, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும், அந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும். குடும்பத்துல சண்டை வரும்போது சண்டைய நேரத்துல அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். பசியின் நேரத்துல வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா, அரிசி இல்லை, சாப்பாடு இல்லை, பசி வயித்த கிள்ளுது, பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், அந்த நேரத்தில் அந்த வலி என்னன்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். வேலை இல்லாத சூழ்நிலை, கையில பணம் இல்லை, குடும்பத்துக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு இருதயத்தில் வரக்கூடியதான அந்த வேதனை, அத சூழ்நிலை இருப்பவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு இல்ல, வீடு மழை பெஞ்சா ஒழுவுது பாஸ்டர், மழை பெஞ்சா வீடு ஒழுவுது. நாங்க ஆத்தோரமா தான் வீடு இருக்கிறோம், எங்களுக்கு சரியான ஒரு வீடு இல்லை. காலையிலான அந்த ஆத்துல வரக்கூடிய கேஸ் எங்க தலையெல்லாம் வலிக்குது பாஸ்டர். அந்த வேதனை யாருக்கு தெரியும்? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க அந்த பகுதியெல்லாம் ஊழியம் செய்திருக்கோம். அந்த வீட்டுக்குள்ள போனா வாயை திறக்க முடியாது. சாயங்காலம் நைட்டு 8 மணிக்கு போகும்போது அவ்வளோ கொசு மேயும், பக்கத்துல கேஸ் ஸ்மெல்லு வரும், 2 நிமிஷம் நிக்க முடியாது, தலைவலி நமக்கு வந்துடும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வாழ்கிறதான ஜனங்கள் இருக்கிறார். வலி யாருக்கு தெரியும்? இந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வலி என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு வலி தெரியாது, மற்றவங்களுக்கு வலி தெரியாது. பிஸ்னஸ்ல லாஸ், பிஸ்னஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியல, யாருக்கிட்டையும் வெளியில ஓப்பனா சொல்ல முடியல, வேலை இல்லை, வெளியில யார்கிட்டையும் ஓப்பனா சொல்ல முடியல. வலி யாருக்கு தெரியும்? சில பேர் போய் பாத்ரூம்ல போயிட்டு அழுதுட்டு வருவாங்க, சில பேர் போயிட்டு ரகசியமா போயிட்டு என்ன பண்ணிட்டு வருவாங்க, அழுதுட்டு வருவாங்க. வலி யாருக்கு தெரியும்? அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லாதபடிக்கு அவன் இப்படியாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறானே. தகப்பன் அழுவுறான். தாய் சொல்றாங்க, என் மக வீட்டுக்குள்ள போனானா லைட்டு கூட போட மாட்டா பாஸ்டர், அவ போயிட்டு உக்காந்துப்பா, லைட் யாருமே போல இருட்டறையில தான் இருப்பா. சந்தோஷம் இருக்குமா வீட்டுல? அல்லேலூயா. இந்த வழி யாருக்கு தெரியுங்க? அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வழி தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான இடுப்பு வலி பாஸ்டர், பயங்கரமான கழுத்து வலி, கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துக்கலாமான்னு தோணுது. அப்பேற்பட்டதான வலி யாருக்கு தெரியும் தெரியுமா? அந்த வலியை அனுபவிக்கிறாங்க பாருங்க.
அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இந்த தகப்பன் அவ்வளோ வலிய சுமந்து கொண்டு இவன் வந்து ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்கல, ஆண்டவரை இகழ்ந்து பேசல, ஆண்டவரை திட்டல. என்னை ஏன் ஆண்டவரை இப்படி படைச்சீங்க, என் பிள்ளைய ஏன் இப்படி படைச்சீங்க, என் பிள்ளைக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கொடிய பேய் பிடித்து கொண்டு இப்படி அவனை ஆட்டி படைக்கிறது என்று சொல்லி அவன் ஆண்டவரை முறுமுறுக்கல, ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆண்டவர் இடத்துல போயிட்டு என் பையனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கமானால் என் பையனையே நீங்க பிறக்க வச்சீங்க கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் பையனுக்கு தேவைதானா கேட்கல. இந்த வார்த்தையெல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடையாதா, இந்த வாழ்க்கையில இருந்து ஒரு மாற்றம் எனக்கு வராதா, இந்த வாழ்க்கை இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படியாவது தப்பித்து வெளியே போக மாட்டேனா? அருமையான தேவனுடைய ஜனம், இந்த மனுஷன் வேதனையோடு மாத்திரம் அல்ல, வலிய சுமந்து கொண்டு வாழ்கிற ஒரு மனுஷனா இருக்க, வலிய சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. சீஷர்களால முடியலன்னு சொல்லி ஓடி போயிடல. தன்னுடைய விசுவாசத்தை விடாத ஒரு மனுஷன், தன்னுடைய தைரியத்தை விடாத ஒரு மனுஷன், தன்னுடைய நம்பிக்கையை விடாததான ஒரு மனுஷன், தன்னுடைய செயலை விடாததான ஒரு மனுஷன். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா சபைக்கு வருவது கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படி என்றால் உடனே என்ன பண்ணுவது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. செயலிழந்து போன கிறிஸ்தவர்கள், செயலிழந்து போகிறது. இன்னும் அடுத்து வர காலங்கள் மிகவும் கொடிய காலங்கள் வரப்போகிறது. நாமெல்லாம் நினைக்கிறோம் வஞ்சிக்கிறோம், பிசாசு எப்படி வஞ்சிப்பான், அல்லேலூயா, எப்படி வஞ்சிப்பான் அப்படின்னா கடைசி காலங்களிலே வஞ்சிக்கிறவர்கள் எழும்பிடுவார்கள். எப்படி வஞ்சிப்பான், கிறிஸ்துவத்துக்குள்ள இருந்துதான் வஞ்சிப்பான். இதே பைபிளை வச்சு வஞ்சிப்பான். 2 திருமணம் பண்ணா தப்பில்லைன்னு சொல்லி வஞ்சிப்பான். இதுதான் வஞ்சனையினுடைய ஆரம்பம், வஞ்சித்தலுடைய ஆரம்பம் இதுதான். வேதத்துக்கு விரோதமாக சொல்லி தப்பு இல்லை என்று சொல்லுகிறவன் ஜனங்களை வஞ்சிக்கிறான். இது பண்ணா தப்பு இல்லை, அது பண்ணா தப்பு இல்லை, அல்லேலூயா, ஆமா, இது பண்ணா தப்பு இல்லை. எது தப்பு இல்லைன்னு சொல்றானோ அங்கே தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசிகள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சபை போதகர் என்ன உபதேசத்தில் உங்களை நடத்துகிறாங்களோ அந்த வழிமுறையில நீங்க நடந்து ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியில போய் மாட்டிக்காதீங்க, வலையில போய் மாட்டிக்காதீங்க, வழியிலையும் மாட்டிக்காதீங்க, வலையிலையும் மாட்டிக்காதீங்க. நீங்க வலையில மாட்டினீங்கன்னா வலி வந்துடும், அழுதுகிட்டே இருப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. ஆனா வலையில விழாதபடிக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா, செபிக்கிறவர்களா இருக்கு. என்ன பண்ணணுங்க, செபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். இவன் போறான், தகப்பன் வலியோடு போறான், வலியை சுமந்து கொண்டு போறான், இயேசு இடத்துல போய் ஜெபிக்கிறான். அங்க இயேசு பக்கத்திலேயே இருக்கிறார். சொல்ற ஆண்டவரே, 19ஆம் வசனம் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அழிக்கடைத்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். ஒரு ஆவி உள்ள வரும் பொழுது என்ன பண்ணுதுங்க, அந்த ஆவி உள்ள வரும் பொழுது ஒரு அலைக்கழிப்பு, ஆவி வெளியே போகும்பொழுதும் அலைகழிப்பு. அல்லேலூயா. ஆனா மறைந்திருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா, நீங்க எல்லாரும் நீங்க பார்க்கறது என்னன்னா அந்த ஆவி அப்படி கீழே விழுந்து பிறல்றது, உருள்றது இல்லையா, அப்படி நாக்க வெளியே தள்ளுறது, இதெல்லாம் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா மறைந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல ஆவியானவர் அங்கே பலமாய் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் அங்கே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப அங்க செயல்படுகிறது யார் என்றால் கண்ணுக்கு தெரியல, ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாருங்க, அந்த இடத்துல செயல்படுகிறார். ஏன் ஆவியானவரை பார்க்க மாட்டீங்க? பரிசுத்த ஆவியானவர் கண்களுக்கு தெரியலனா, ஆனா அந்த இடத்துல கிரியை நடைபெறுகிறதே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செயல்படலனா அந்த பிசாசு நுரை தள்ள முடியாதே, அந்த பிசாசு அலைகழிக்க முடியாதே.
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கவில்லை என்றால் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பிசாசினுடைய சுபாவங்கள் வெளிப்படாதே. அல்லேலூயா. இந்த நபர் அலைகழிக்கும் பொழுது, கீழே விழுந்து பிறழும் பொழுது அதை பற்றி குறை சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் சாட்சி சொல்லவே வரமாட்டாங்க. அல்லேலூயா. பிசாசு பிடியிலிருந்து நான் விடுதலையானு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, சாட்சி சொல்லவே வரமாட்டாங்க. அப்படிதான் ஒரு சபையில சொல்ற, நீ சாட்சி சொல்ல வரல, அடுத்த நிமிஷம் அந்த பிசாசு மறுபடியும் வந்துடும் உனக்குள்ள. அல்லேலூயா. நான் அங்கதான் கத்துக்கிட்டேன், ஓ இப்படி கூட சொல்லலாம் போல இருக்குது. சாட்சி சொல்ல வரல, மறுபடியும் அந்த பேய் என்ன பண்ணும், உனக்குள்ள வந்துடும். எப்பேற்பட்ட வல்லமையானது செயல்பட்டதினாலே நான் விடுதலையானேன். ஆவியானுடைய கிரியை பலமாய் என்னில் இறங்கினது. என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்ல முன் வர போறீங்க? அல்லேலூயா. அப்படியானால் என்ன, அந்த இடத்துல அலைகள் பார்க்காதீங்க, அதற்கு பதிலாக தேவனுடைய வல்லமையானது வெளிப்படுகிறதை பாருங்கள். பரிசுத்த ஆவியான செயல்படுகிறதை பாருங்கள். பரிசுத்த ஆவியினுடைய கிரியையை பாருங்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமானது அந்த இடத்துல அதிகமாய் செயல்படுகிறதை பாருங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை செயல்படுகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. வெறும் ஜபத்துக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கிடையாது. உங்களுடைய வேலைக்கு வல்லமை தேவை, உங்களுடைய வருமானங்களுக்கு வல்லமை தேவை, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்கு வல்லமை தேவை, உங்களுடைய சரீர சுகத்திற்கு வல்லமை தேவை, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு வல்லமை தேவை, உங்களுடைய எல்லா மொத்த குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு வல்லமை தேவை. இன்னும் பலவிதமான வல்லமை சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு வல்லமை தேவை, உங்களுடைய பிசினஸ்க்கு வல்லமை தேவை. இல்லைன்னா பிசினஸ் அடிக்கடி கீழே விழுந்துடுது, ஏன் அங்க வல்லமை இல்லை. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது, ஏன் அங்க வல்லமை இல்லை, நீங்க வல்லமையோடு இல்லை. பிள்ளைகள் அடிக்கடி பலவீனப்பட்டுறாங்க, ஏன் அந்த இடத்துல வல்லமை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல வல்லமையை கேளுங்க. 25 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அடுத்து, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அப்பொழுது அது சத்தமிட்டு மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று, அவனை விட்டு போயிற்று. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அலைகழிப்புக்கு பின்பாக இருப்பது எது? தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம எப்பவுமே கண்களால் பார்க்கிறதையே நம்பி 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 கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் விட்டு விடுகிறோம். இனி அது மாறட்டும், இனி அது மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்கலையா, அமைதியா இருங்க. அமைதியா இருக்க முதல்ல கற்றுக்கொள்ளணும். அமைதி என்றால் மற்றவங்கிட்ட பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை சாப்பிடக்கூடாது, அந்த அர்த்தம் அமைதி கிடையாது. அமைதி என்பது தேவனுக்கு விரோதமாக எந்த விதமான முறுமுறுப்பும் சொல்லாதபடிக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் வேறு ஜெபங்களுக்கோ அல்லது வேறு ஜெபங்கள் செய்யணும். ஆனால் குறித்த ஜெபத்திற்கு அதற்கு விரோதமான வார்த்தைகளை உங்கள் வாயினாலே சொல்லாதபடிக்கு அமைதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது வருகிற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கும் பொழுது அது 1 மாசமோ 2 மாசமோ அதன் பிற்பாடு பதில் வரும். அப்போ அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம பண்ண ஜெபத்திற்கே நாம ஒரு 4 நாள்ல முறுமுறுத்து விட்டோம் என்றால் அந்த ஜெபமானது கீழே விழுந்து விடுகிறது. அடுத்தது பார்ப்போம். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம்.
அப்பொழுது 12 வருஷமாய் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை அகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். போதும். 12 வருஷம். எத்தனை வருஷங்க? 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. நம்ம கிட்ட வர கேஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா 30 வருஷம் 40 வருஷம் இத மாதிரி தான் வராங்க. சில நேரங்களில் விசுவாசிகள் நம்மள மந்திரவாதி மாதிரி ஆக்கிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? மந்திரவாதி மாதிரி ஆக்கிறாங்க. வரது ஜெபிக்கிறது, பிசாசு போயிடுச்சுன்னா போய் சோத்திரம் பாஸ்டர் போயிடுறது. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் நாம் என்ன பண்ணுறோம்? புதிய ஆத்மாவாச்சே சுவிசேஷத்தை சொல்லி பாவம் அவங்க வேதனை படக்கூடாது, இயேசுவை விடுதலை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் 2 மாதம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில பேர் அப்படி தான். ஒரு அம்மா வந்தாங்க, மொத்த குடும்பம் வராங்க, ஒரு 8 பேர்கிட்ட வராங்க. இது யாருப்பா புதுசாக வராங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வந்து உட்காந்தாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க. உட்காந்தாங்க. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லையா, ஏதோ ஒரு ஆவி என் உடம்பு பிடிச்சிருக்குது, எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது உடம்பு, எனக்கு பலவீனம் வேற அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, சுகர் இருக்குது, ஐயில் போயிடுச்சு, அப்புறம் வேற என்னமோ ப்ரெஷர் ஐயில் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப முடிய மாட்டுது அப்படின்னாங்க. சரிம்மா நல்லது, இயேசுவை விசுவாசிக்கிறான்னு கேட்டேன். விசுவாசிக்கிறேன்யா, நான் நம்புகிறேன் அப்படின்னாங்க. சரி நல்லது. ஜெபம் பண்ண உடனே உள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வந்தான். செத்து போன ஆவி என்ன பண்ணா வெளியே வந்தான். நீ ஏன்டா இங்கே வந்து உக்காந்தன்னு கேட்டேன். இவங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு இயேசுவை பிடிக்குதோ இல்லையோ, கட்டின புருஷனை பிடிக்குதோ இல்லையோ, கட்டின மனைவியை பிடிக்குதோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுதுங்க? எங்கள் அக்கா இவங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப என்னை கவனிப்பாங்க, எனக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, என்னை என்ன பண்ணுவாங்க, நல்லா பராமரிச்சாங்க, எங்கள் அக்கா இவங்க. அதனால தான் நான் இவங்க உடம்புல இருந்து உட்காந்து. ஏன்டா நீ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை போய் உட்காரான்டா? உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தரை பார்த்து நான் பண்ணி போய் உட்காரு. எதுக்குடா இவங்க உடம்புல? உனக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கே துரோகம் பண்ணுறியாடா நீ? அல்லேலூயா. உனக்கு சாப்பாடு போட்டாங்க, பராமரிச்சாங்க, இப்படி செய்தவங்களுக்கே நீ துரோகம் பண்ணி இப்போ உடம்புல இருந்து உட்காந்துட்டு மெடிக்கல் செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துல 50,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. எவ்வளோங்க? 50,000 ரூபாய்க்கு மெடிக்கல் செலவு போயிடுச்சு. சரிடா, இனிமே இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அவங்க வீட்டு வாசலாக தான் நிற்கிறேன். இனிமேல் அந்த வீட்டு வாசலே இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால போ, அடுத்த முறை வந்தால் எரிச்சிருவோம் ஒன்று. அல்லேலூயா. ஆமாம், போயிட்டான். இந்த அம்மா விடுதலை ஆனாங்க, இந்த அம்மாவும் போயிட்டாங்க. அப்புறம் ஆளை காணோம். அல்லேலூயா. இப்படி நம்மளை மாற்றிடுறாங்க ஆட்கள். ஆனாலும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, கொடுத்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த ஊழியத்தில் உண்மையா இருங்கள். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஒரு பையன், நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். வீட்டில் என் ஃப்ரெண்டு பாஸ்டர், அவரை பார்க்கறதுக்கு ஒரு 2 நாள் அங்கே தங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்போ பேசும் பொழுது ஒரு பையன் வந்தார், அவருடைய சபை விசுவாசி. அப்போ தான் ஒரு 2 மாசமா வந்துட்டு இருக்கிறார். வந்துட்டு இருக்க உடனே சர்ச்சில் உட்காந்து பேசுகிறோம். நைட்டு 9 மணி. நல்ல கிராமம், நாம உள்ள கொஞ்சம் டீப்பில் இருக்கோம். பேசும்பொழுது சில கேள்விகள் கேட்டார். ஐயா, நம்ம ஆளுங்களுக்கு கேள்வி கேட்கறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், விசுவாசம் இருந்தால் தான் பிசாசு ஓடுமா, இல்லை அபிஷேகம் இருந்தால் பிசாசு ஓடுமா? எப்படி பயங்கரமாக இருக்கு பார்த்தீங்களா கேள்வி. அபிஷேகம் இருந்தால் தான் பிசாசு ஓடுமா, இல்லை விசுவாசம் இருந்தால் தான் பிசாசு ஓடுமா? அப்போ அபிஷேகம் வேணாமா? அப்போ விசுவாசம் வேணாமா? எப்படி பயங்கரமான கேள்வி பார்த்தீங்களா? சரியான கேள்வி இல்லைங்களா? அல்லேலூயா. இப்போ நீங்க யோசிக்கிறீங்க, பாஸ்ட் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அல்லேலூயா. ஆமா. அப்போ நான் சொன்னேன், நீ விசுவாசத்துல நீ பிசாசு துரத்தலாம், ஆனா அபிஷேகம் இருந்தால் தான் அது உன்னை வந்து தாக்காது. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அதான் ஆயிடுச்சு அப்படின்னா. அல்லேலூயா. சரிப்பா, யாருக்கு ஜெபம் பண்ணன்னு கேட்டேன். இல்லையா, யாருக்கும் ஜெபம் பண்ணல, நீங்க இப்போ எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. ஒரு 2 வார்த்தை அறிக்கை பண்றா அப்படின்னு.
ஓன்னு கத்துது உள்ள இருந்து. என்னதுங்க, சரியான சத்தம், பயங்கர சத்தம். ஆமா, பக்கத்து அந்த மெயின் ரோடு பக்கத்துல இருந்த வீடெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாங்க இவன் போட்ட சத்தத்துல. நானும் இவன் சத்தத்தை எப்படிரா கண்ட்ரோல் பண்றது எனக்கும் புரியல. ஏன்னா உள்ள இருக்கிறது மருந்து வச்சிருக்கிறாங்க இந்த பையனுடைய உடம்புல. சத்தம் அப்படிதான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் தான் ஆகும் அது. அப்புறம் என்ன பண்ணி நான் சர்ச்சை விட்டு வெளியே வந்துட்டேன். நீ கத்துற எப்பா வெளியே வந்துட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், அவன் அமைதியான பிற்பாடு என்கிட்ட கூட்டு வாயா அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டு வந்தார். பார்க்கும்போதே ஆடுறான். அப்பா நீ ஆடுறது முதல்ல நிறுத்து, இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு, உன் வயிற்றுல மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாஸ்டர் நான் 4 வருஷமா இந்த பிரச்சனையில போராடின்னு இருக்கிறேன். எத்தனை வருஷங்க? 4 வருஷம். யாருக்கோ செய்ததை இந்த பையன் சாப்பிட்டதுனால இவனுடைய வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிடுச்சிங்க, அந்த பேய் உள்ள உக்காந்தது. 4 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் போன பையன், போலீஸ்க்கு ஆள் எடுப்பதற்காக அந்த ட்ரைனிங்ல இருந்த பையன், நல்லா ஹைட்டா இருப்பான், உடம்பெல்லாம் போய் நல்லா ஜிம்முக்கு போன பையன், உடம்பெல்லாம் போய் ஒல்லி ஆயிட்டான். என்னதுங்க, ஒல்லி ஆயிட்டான், ஆள் உருவமே மாறி போச்சு. 4 வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு அவனுக்காக ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. இவன் என்ன பண்ணிட்டாங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சில ஊழியர்கள்லாம் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இவன் ஒரு பைத்தியம், சும்மா வயிற்றுல மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குதுன்னு. உங்களுடைய பேச்சை சில பேர் சில நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் பிரச்சனையை வெளியே சொன்னீங்கன்னா அதற்குண்டான பதில் வெளியில் கிடைக்காது. அல்லேலூயா. ஆமாம், இந்த பையனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு இப்போ கேள்விக்குறி. வயசு 24 வயசு, 25 வயசு இருக்கும். 25 வயசு. பாஸ்டர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, என்ன பைத்தியனே சொல்லிட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டான், மொட்டையும் அடிக்க வச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, நீ வேலைக்கெல்லாம் போகாத, நீ நேராக சபையில் ஊழியம் பண்ணு. விடுதலையே இல்லை. இவன் விடுதலை இல்லாமல் போய் என்ன ஊழியம் செய்ய போகிறான்? இப்போ நான் கேள்வி கேட்டேன், முதல்ல வேலைக்கு போ. நான் சொன்னது முதல்ல என்ன பண்ணேன், முதல்ல வேலைக்கு போ. வேலைக்கு, பாஸ்டர் வேலை செய்ய முடியல, அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. சாத்தானுடைய வேலையை என்னன்னா, முதல்ல வருமானத்தை கெடுப்பான், சரீர சுகத்தை கெடுப்பான், குடும்ப சமாதானத்தை கெடுப்பான். தாமதமாகுதே, கவலைப்படாதீங்க, என் இயேசு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மனுஷன், நான் சொன்னேன் இது சரியாகிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? நீ கீழ்ப்படிவியான்னு கேட்டேன். கீழ்ப்படுகிறோம் பாஸ்டர். கரெக்டாக 1.5 வருஷத்துல இயேசு விடுதலை கொடுத்தார். ஏன் பாஸ்டர் 1.5 வருஷம்? இயேசு இப்பவே விடுதலை கொடுப்பாரு, நொடி பொழுதுல உடனே நடக்கணுமே, இதை மாதிரி அவசர கொடுக்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கே நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும். அல்லேலூயா. பொறுமைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஆமா பொறுமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பொறுமைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பொறுமையை கடைபிடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே இயேசு இன்னைக்கே நினைச்சா விடுதலை கொடுத்துடலாமே. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு ஃபேமிலி கேட்டாங்க, பெங்களூர்ல இருக்கிறோம், ஐயா நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, அப்புறம் எனக்கு எப்படி செய்வன பலிக்குது? கரெக்டா இல்லையா? அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? எனக்கு எப்படி செய்வன பலிக்குது அப்படின்னு கேட்டார். இப்ப இந்த கேள்வி நான் உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியே முழுகிறீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்களேன். எப்படி செய்வன பலிக்குது சொல்லுங்க. சரியா ஆண்டருக்குள்ள இல்லைன்னா பலிக்கன்ட்டாங்க. சரி, அடுத்தது கீழ்ப்படியெல்லாம் பலிக்கன்ட்டாங்க. அடுத்தது லெஃப்ட் சைட்ல இருந்து ஆள் பேசுறாங்களே, ரைட் சைட்ல இருந்து பேச மாட்டீங்களே. அல்லேலூயா. உண்மையான விசுவாசிக்கு செய்வன பலிக்காது. அல்லேலூயா. இது மந்திரவாதிக்கே தெரியும். உண்மையான விசுவாசிக்கு செய்வன பலிக்காது, செய்வன பலிக்காது, ஏவல் பலிக்காது. அவன் ஏதவனா ஏவட்டும், பலிக்காது. வீட்டுக்கிட்ட நின்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், அது எரிஞ்சு போயிடும். ஆமா,
அப்போ இந்த நபர் என்ன கேள்வி கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்ப்பா, 1.5 வருஷம் ஆகும், நீ கீழ்ப்படியறியான்னு கேட்டேன். பாஸ்டர் கீழ்ப்படிறேன், நான் பொறுமையா இருக்கணும்னு சொன்னேன். நான் பொறுமையா இருக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் செய்யணும், பரவாயில்ல செய்யறேன். நீ எனக்கு எதுவுமே செய்ய வேணாம், நீ செய்ய வேண்டியதான் ஜெபம் தான் பண்ணணும். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஜெபம் பண்ணியா பண்ணுவேன் பாஸ்டர். அல்லேலூயா. கரெக்டா 1.5 வருஷத்துல பையனை என்ன பண்ணார், ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். அல்லேலூயா. இயேசு விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. நல்ல வேலை, அடுத்த ப்ரொமோஷன் போச்சு. நான் சொன்னேன், நீ நல்ல வேலை செய்யணும். எதுக்கு வேலைக்கு போற? வேலை செய்யறதுக்கு தான் வேலைக்கு போற. அல்லேலூயா. வேலையில போய் உட்காந்து வேலையை முறுமுறுத்துக்கிட்டு உட்காந்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். வேலை செய்யறதுக்கு போற. உன்னால எவ்வளவு முடியுமோ உன்னுடைய முழு பலத்தோட வேலை செய்ய வசனம் சொல்லுது. முழு பலத்தோட வேலை செய், அடுத்த ப்ரொமோஷன் வரும்னு வந்தது. அல்லேலூயா. இன்க்ரிமெண்ட்டும் வந்தது, ப்ரொமோஷனும் வந்தது, அடுத்த கம்பெனியில வேலையும் வந்தது. ஆமா, 10,000 ரூபாய் சம்பளத்துல இருந்தவன் 25,000 ரூபாய் சம்பளத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் வந்து ஒரே மாசம் 2 மாசத்துல நடக்கல. நாமெல்லாம் மனுஷர்கள், நாமெல்லாம் ரோபோட் கிடையாது. அது நடக்கும், எல்லாம் நடந்துகிட்டே வரும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா செய்தார் பாருங்க. ஒல்லியா இருந்த பையன் இப்ப நல்லா சதை போட்டு எப்படி இருக்கிறாருங்க, அட்டகாசமா இருக்கிறார். ஆமா, சாதாரணமா அப்படியே ஒரு மாதிரி வருவான், அழுக்கு செப்பல், அழுக்கு ஷர்ட், ஒரு மாதிரி வருவான். அதுக்கப்புறம் பையன் ஹீரோ மாதிரி வர ஆரம்பிச்சான். நல்லா டக்கின் பண்ணிட்டு நல்லா ஷூ எல்லாம் மாட்டிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, அப்படி வந்து நிக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. 2 வருஷத்துல ஆண்டவர் ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருஷம் என்பது முக்கியம் அல்ல. அவ பார்க்கிற 12 வருஷம் பலவீனப்பட்டு இருந்தா, ஆனா இயேசு வந்த உடனே ஒரு விடுதலை. அல்லேலூயா. இயேசு வந்த உடனே ஒரு நம்பிக்கை வரணும். அது எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை புதிய புதிய காரியங்களை நம்மளை செய்ய வைக்கும். ஜெபமானது புதிய புதிய ஜெபங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வைக்கும். ஆண்டவரிடத்தில் நான் எப்படியாக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய அதிகாரத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், என்னுடைய அபிஷேகத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அது ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுங்க, ஆமா, ஏவி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளை. அருமையான தேவனுடைய ஜனமே, அவ 12 வருஷம், அந்த நாட்கள் என்பது முக்கியமல்ல. அவன் 4 வருஷம் கஷ்டப்பட்டான். 4 வருஷம் கஷ்டப்பட்டவன் பைத்தியமா என்று சொல்லி பட்ட பெயர் வாங்கினா. ஒரு சபையில போய் வேலைகளை செய்தான். ஆனா கர்த்தர் பார்த்தார் பாருங்க, அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. எங்கிருந்தாவது உங்களுக்கு ஒத்தாசை வரும், எங்கிருந்தாவது ஒத்தாசை வரும். ஒத்தாசை இல்லாம இருக்காது, ஒத்தாசை இல்லாம இருக்காது. ஆமா, நீங்க வெறுமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நீங்க விடுதலை இல்லையா, இன் இயேசு விடுதலை கொடுப்பார், இன் இயேசு விடுதலை கொடுப்பார். 30 வருஷமா ஒரு அம்மா கஷ்டப்பட்டாங்க. நான் இந்த ஒரு சாட்சியோடு சொல்லி முடிக்கிறேன். 30 வருஷமா என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வயசு இப்ப 70 இயர்ஸ். எத்தனை வருஷங்க, இப்ப 70 வருஷம். இப்ப அந்த அம்மாக்கு 70 வருஷம், 70 வயசு இப்ப அந்த அம்மாக்கு. 30 வருஷமா செய்வினையினால பாதிப்பு. சரிங்களா? 30 வருஷமா எந்த ஊழியக்காரன் என்ன பண்ற அந்த அம்மாவுக்கு கேர் எடுக்கல. ஏன்னா இந்த அம்மா வயசான பாட்டியாச்சு, இந்த அம்மாவுக்கு போய் என்னத்தை நம்ம போய் சொல்றது. இல்லையா? இந்த அம்மா எதையாவது பெனாத்தின்னு இருக்கும். ஆனா என்கிட்ட வந்தாங்க ஒரு 4 மாசம். ஆமா, கவுன்சிலிங் ப்ரேயர்னு போய் முடிஞ்சு ப்ரேயர் ஜெபிக்க வச்சு. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நாங்க ஜெபிக்கிறது நாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆனா நீங்களும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சில பேர்லாம் எப்படி தெரியுங்களா, பாஸ்டர் நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஹாயா உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. ஆமா, நீங்களாம் இப்போ நான் சொல்றதுனால நீங்க இதை இப்போ கேட்டு சிரிக்கிறீங்க. இதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க, நாங்க வேலைக்கு போயிட்டு வந்துடுறோம். அதாவது விடுதலை என்பது நீங்களும் ஜெபிக்கணும், நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபிக்காம விடுதலை கிடைக்காது. உண்மை அதுதான். நீங்க ஜெபித்ததுனால தான் விடுதலைக்குண்டான நபரையும் கர்த்தர் அனுப்புறார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் ஜெபிக்கணும். ஐயோ பிசாசு இப்படி பண்ணிட்டான், பிசாசு எனக்கு ஒரே சோர்வு, எது கேட்டாலும் பிசாசு. நம்ம ஆளுங்க வந்து, அதாவது பிசாசு மேல பழி போடுறதுல நம்பர் 1 யாருன்னா நம்ம ஆளுங்க தான். இவங்க காலையில 7 மணி வரைக்கும் தூங்கி எழுந்துட்டு, பாஸ்டர் காலையில எழுந்து ஜெபிக்கணும்னு பார்த்தேன் பாஸ்டர், இந்த பிசாசு என்ன தூங்க விட்டான், என்ன பண்றது. அல்லேலூயா. ஒரே ஜெபிக்கவே முடியலையா பாஸ்டர், என்னால ஜெபிக்கவே முடியல, அப்படியே உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குதே, எழுந்து உட்காந்து உடம்பு முடக்கு. அல்லேலூயா.
ஆமா, அதுதான் உடம்ப ஒடுக்கி என்ன பண்ணணுங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். எப்ப பாரு பிசாசு மேலேயே பழி போட்டுன்னு இருந்தா அவன் பாப்பான், என்ன பண்றது தெரியலையே, நான் ஒண்ணுமே பண்ணாம இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, நம்ம மேல பழி போடுதே, சரி நம்ம உள்ள போயிடுவோம், அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவோம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, சோத்திரம் 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 சோத்திரம். அப்ப சோத்திரம் பண்ணி என்ன ஆகுறது, அப்புறம் ஆத்திரமா சோத்திரம் பண்ணி இருப்பீங்க, இதை செய்யணும் இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க. இந்த ஆண்டவர் பதிலா கொடுக்க மாட்டாரே. பாசிக்கிட்ட போவோம், பாசி என்ன பண்றாரு பாப்போம். இந்த பாசி ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது என்ன சொல்றது, அல்ல எல்லாம் அப்படியே வேக வேகமா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அப்படியே பட்டு 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 எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? அது நடக்கக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு ப்ரேயர்ல இருந்துட்டே பாருங்க, சில நாட்கள் கழித்து உங்களுக்கு எல்லாமே பட்டு பட்டு நடக்கும். அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, அல்லேலூயா. அதற்கு ஒரு காலம் இருக்குது, காலம் இல்லாம இல்லை. ஆனா முதல்ல சிறையிலிருந்து வெளியே வரணும், சிறையிலிருந்து வெளியே வரணும். முழங்கால வீட்டுல முடக்குங்க. எங்க பாஸ்டர் முட்டி போட்டா கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, சரி உட்காந்து பண்ணுங்க. அல்லேலூயா. இவ தவழ்ந்துகிட்டு வராங்க. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி வராலாம், எப்படியாச்சும் அவன் நடந்து வந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னொன்னு, சுயம் போயிடுச்சு, தன்னுடைய ஆஸ்தி எல்லாம், ஆமா, சுய பலன் போயிடுச்சு, சுய பலன் போயிடுச்சு. இப்ப யாருடைய பலனை எதிர்பார்க்கிறான்? ஆண்டவருடைய பலனை எதிர்பார்க்கிறான். நிறைய பேர் வந்து சுய பலத்துல ஓடுறது உண்டு. சுய பலன், சுய பலத்துல ஓடாதீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அப்பாவை நம்பிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பிக்கிட்டே இருங்க. ஆண்டவரை நம்ப 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 தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். உங்க பேங்க் பேலன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க சொந்த வீடு ஒரு பக்கம், உங்க சொத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, எங்க பாஸ் இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுல வேற ஒரு பக்கம் இருக்கு. அதாவது இல்லைன்னா இருக்கிற அளவுக்கு ஜபத்துல வளரணும் நீங்க. அதெல்லாம் ஜபம் தான், வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் என்னுடைய பலன் என் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. என் இயேசு மட்டும்தான் என்னுடைய பலனா இருக்கிறாரு. இவன் என்ன பண்ண, தன்னுடைய சுய பலத்தை எல்லாம் இழந்து போயிட்டா. தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய வருமானம், தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் வித்து வைத்தியம் பார்த்த முடியல. 12 வருஷம் காத்து கொண்டு இருக்கிறா. இந்த 12 வருஷம் காத்து கொண்டிருந்த பிற்பாடும் தன்னுடைய முயற்சியை விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. தன்னுடைய முயற்சியை விட்டுடல. எப்படியாவது நான் குணமடைந்தே தீருவேன், நான் இப்படியே இருக்க மாட்டேன், நான் இப்படியே முடங்கி இருக்க மாட்டேன், நான் இப்படியே வீட்டிலேயே முடங்கி இருக்க மாட்டேன், இப்படியே நான் நாத்தத்தோடு இருக்க மாட்டேன், இப்படியே நான் வெளியே போகாமல் இருக்க மாட்டேன். என்னுடைய வேலை, என்னுடைய நேரம் வரும், நான் எழும்பி பிரகாசிப்பேன். அல்லேலூயா. என் இயேசு எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த நெருப்பு உங்களுக்குள்ள எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரும்படிக்கு வந்தார். சாத்தானுடைய ராஜ்யம் எது தெரியுமா? சாத்தானுடைய ராஜ்யம் வியாதி, நோய், குடும்பத்தினுடைய பிரிவினைகள், இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். இதை அழித்து வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நமக்குள்ள அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். என் வேலையில நான் சாதிப்பேன், என்னுடைய ஊழியத்தில் நான் சாதிப்பேன், என்னுடைய குடும்ப சமாதானம் நான் சாதிப்பேன், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சாதனை உண்டாகும். அல்லேலூயா. என்னை எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய தீரு மட்டும் என் இயேசு என்னை கை விடுவது இல்லை என்றதான வார்த்தை எப்பொழுது நம்ம வாயில வந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நம்ம வாயில இருக்க வேண்டும். இயேசுவே, நீர் எந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தீரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை பிரித்து எடுத்தீரோ, எந்த நோக்கத்திற்காக உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றியே தீருவீர். ஓ ஷகதாரா. அல்லேலூயா. அந்த நெருப்பு எப்பொழுது நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சும்மா அப்படியே உட்கார்ந்துராதீங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வரக்கூடியதான சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. இது எல்லாவற்றையும் முறியடித்தவன் நம்முடைய இயேசு. உங்களையும் முறியடிக்க வைப்பார். அந்த சூழ்நிலையை உங்களை கொண்டு முறியடிப்பார்.
அல்லேலூயா. நீங்க முயற்சி செய்து பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா நீங்க சாட்சியா வருவீங்க சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் அவ எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், எத்தனை வழிகளோடு கூட நேரத்தை செலவழித்திருப்பா, தனிமையில நேரத்தை செலவழித்திருப்பா. அவ சொல்லியிருப்பா, எனக்கு ஏன் இந்த தனிமை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த வழி, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனை, என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு ஏன் இப்பேற்பட்டதான ஒரு சோதனை. இப்பேற்பட்ட சோதனையிலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு, இப்பேற்பட்ட வேதனையிலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு, இப்பேற்பட்ட பயங்கரமான கொடிய நோயிலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. சூழ்நிலைகள் எப்படியா இருக்கட்டும், ஆனா அதை குறித்து நீ பயப்படாதபடிக்கு உன்னுடைய சூழ்நிலைகளை மறந்து, இன்று எனக்கு இயேசு அற்புதம் செய்கிறார், இந்த நாள் முதற்கொண்டு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க துவங்கி விட்டது, இந்த நாள் முதற்கொண்டு உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்க துவங்கி விட்டது, இந்த நாள் முதற்கொண்டு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க துவங்கி விட்டது என்று ஒவ்வொரு நாளும் நீ சொல்லுவாயானார். அல்லேலூயா. தேவ பிள்ளையுடைய வார்த்தை பலிக்கும், தேவ பிள்ளையுடைய வார்த்தை பலிக்கும். காலங்கள் என்பது முக்கியம் அல்ல. அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு ஆதியில தான் அற்புதம் செய்தார், இந்த நாள் அற்புதம் செய்ய மாட்டார் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்காத. நீ எப்பேற்பட்ட பிரச்சனை, போராட்டங்கள், வேதனை, கடன் தொல்லை, வியாதி, பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இந்த நாளில் நீ சொல்லிப்பார், இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கிறது என்று நீ சொல்லிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே அற்புதம் செய்வார், நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும், நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.